ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டனும் ஈரலும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஈரல் வந்து க்ளீன் பண்ணணும். முதல்ல இந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இது மாதிரி வரும். அந்த எடுத்து நம்மளை நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி மட்டன் ரெண்டையும் சேர்த்து தான் வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு அரைக்கிறதுனா அரைச்சி வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்றதையும் காட்டுறேன். வெங்காயத்தை பொடியை நறுக்கிக்கலாம். தக்காளி வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வெங்காயத்தை இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பொடியாக. அதே தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 2 ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் கலர் மாதிரி வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்த போதும். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியை சேர்த்துறேன். அதில் தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஈரல் சீக்கிரமாக வந்துடும். மட்டன் வேக கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அதனால் வெறும்னா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து மட்டன் லேசாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஈரலை சேர்த்துட்றேன். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. தக்காளி ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மட்டன் சேர்த்துக்கலாம். இல்லை காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வதக்கி 2 நிமிஷம் வதங்கட்டும். ஈரல் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வேக வச்சுருக்கிறேன் மட்டன் இதில் சேர்த்துக்கிறேன். நான் மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மட்டனை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஈரலோடு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்ன பண்ணணுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனும் ஈரலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்துக்கிட்டோம். ஸ்லோவாக வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். இது பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்குது. ரைஸுக்கு சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் ஈரலும் மட்டனும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயுமே நம்ம மட்டன் தனியாக ஈரல் தனியாக பண்ணுவோம். இது ரெண்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எனக்கு நல்லா ட்ரையாக வேணும், சாம்பாருக்கு தொட்டுக்கிற மாதிரி. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சிடுறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் சுக்கா. இப்போ உங்களுக்கு பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு மிளகாத்தூள் காரமே கரெக்டாக இருக்குது. நான் இதோடு ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி இதெல்லாம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பட் நான் எதுவுமே சேர்க்கலைங்க. இதே ஃப்ளேவரில் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியெல்லாம் போட்டோம்னா அது ஃப்ளேவர் மாறிடும். இதே ஃப்ளேவர்லேயே சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு போதும். எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய். இங்கே பாருங்கள், ஈரல் நல்லா வெந்திருக்கு. தெரியுதா? ஈரல் நல்லா வெந்துருச்சு. மட்டன் ஒரு குக்கரில் வந்து நான் ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணதால அதுவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.